மூன்றாவதாக கல்பித தோஷம் என்கின்ற ஒரு தோஷம் இருக்கிறது. இந்த தோஷம் நம்மளை யாருக்கு பிடிக்காதோ, நம்மளை பார்த்தாலே யார் மறைஞ்சி ஒழிஞ்சிக்கிறாளோ, யார் நம்மக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு இருக்காளோ, அப்பேற்பட்டவாக்கிட்ட நம்மளை வெறுக்கிறவாக்கிட்ட நம்ம நெருங்கி பழகணும்னு நினச்சிட்டு அவகிட்ட நெருங்கி பழகிறதோ, அவளை காம்ப்ரமைஸ் பண்ணி அவள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகணும்னு நினைக்கிறதோ, இல்லை அவள் கூட வாழணும்னு நினைக்கிறதோ, இப்படிப்பட்டவாளுக்கு இந்த கல்பித தோஷம் உண்டாயிடும். இந்த கல்பித தோஷம் உண்டாச்சுன்னா நீங்கள் என்னதான் நெருங்கி பழகினாலும், எப்படி தான் உங்களை மாற்றிண்டாலும் அவகிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. கடைசி வரைக்கும் அவளால் உங்களுக்கு மன உளைச்சல் தான் ஏற்படும், மன அமைதி போயிடும், மனசில் நிம்மதின்றதே இருக்காது. இதுதான் கல்பித தோஷம். இந்த தோஷம் தீரணும் அப்படின்னா தெரியாமல் நீங்கள் உங்களை வெறுக்கிறவாகிட்ட பழகிட்டீங்களோ, இல்லை கல்யாணம் பண்ணிட்டீங்களோ, வாழறீங்களோ, இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுதுன்னா இதுலேருந்து எப்படி நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, உங்களோட வயசில் பெரியவா யார் இருக்காளோ அப்பேற்பட்ட மூத்த பொண்ணு, அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நீங்கள் தானம் கொடுக்கணும். அவளுக்கு எது பிடிக்குமோ அந்த ஒரு பொருளை வாங்கி அவளுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா இந்த கல்பித தோஷத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம்.